அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணி துவக்குறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலேருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலேருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 டேபிளில் 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். அந்த உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போக முடியுது, அரசுடைய கடமை. இதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாங்க. அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கலை, அலுவலகம் நியமிக்கலை. அதுக்கு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போக்கு வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும், உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்யணும். எதுவுமே செய்யலை. உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செஞ்சது? உதவியாளரே இல்லை, பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்கிறது. உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆம்புலன்ஸ் குறித்து சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1330 ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த அடக்க உறுதி, அதாவது நான் இந்த 40 உடற்கூறாய்வு முடிந்த உடனே உடனுக்குடன் எடுத்துகிட்டு போய் தரணுங்கிறதுல 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அக்கம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருச்சு. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற திமுகவினர் உண்மையிலேயே ஒரு சேவை மனப்பான்மையோடு அன்றைக்கி நைட்டு ஒரு 8-10 ஆம்புலன்ஸ் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ஏங்க இப்போ நீங்கள் ஸ்டிக்கர் பேசலாம். வெள்ள நிவாரணம் யாரோ கொடுத்த வெள்ள நிவாரணத்துக்கு உங்கள் பேரை ஒட்டி கொடுத்தது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சாதாரண நேரு ஸ்டேடியத்தில் எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த வெள்ள நிவாரணத்தை யார் கொடுத்ததெல்லாம் அங்கே வச்சு அங்கே உங்கள் படத்தை போட்டு உங்கள் பேரை போட்டு ஒட்டி விநியோகம் பண்ணீங்களே, இதை விட ஒரு மோசமான அரசியல் வேற எங்கே இருக்க முடியுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரில் நடைபெற்ற சம்பவம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இங்கே விளக்கி கூறியிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் முதன்மை செயலாளர் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் மருத்துவ பணியாளர்களை அனுப்பி வைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இப்போது சொன்னதைப் போல மதுரை, சேலம், நாமக்கல், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய மருத்துவமனைகளிலிருந்து 813 பேரும், ஏற்கனவே கரூர் மருத்துவமனையிலிருந்து 661 பேரும், ஆக மொத்தம் 1474 மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் அங்கே பணியில் இருந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல அந்த மருத்துவமனையில் 3 மேஜைகளில் மட்டுமே உடற்கூறாய்வு செய்ய இயலும். அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை, உடற்கூறாய்வு சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை 3 பேர் மட்டுமே. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது அவசியம் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியை பெற்று எந்த ஒரு இந்த உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும்
இரவு நேரங்களில் செய்வதற்கு விதிமுறைகளின்படி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியை பெற்றதற்கு பிறகு செய்யலாம் என்று ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியினை பெற்று இந்த 39 உடல்களை உடற்கூறாய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து 22 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், உடற்கூறாய்வு மருத்துவர்கள். ஆக மொத்தம் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி 5 மேஜைகளில் செய்ய தொடங்கினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், ஒரு உடற்கூறாய்வு செய்வதற்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் என்றெல்லாம் சொன்னார். இன்றைக்கு ஒரு சில சமூக வலைதளங்களில் ஏதோ 3-4 மணி நேரத்திற்கெல்லாம் இந்த உடற்கூறாய்வுகள் செய்து முடிக்கப்பட்டது என்கின்ற தவறான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே எடுத்து சொன்னதைப் போல 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கி இந்த உடற்கூறாய்வு எப்பொழுது முடிவுற்றது என்றால் 29/9/2025 பிற்பகல் 4 மணிக்கு முடிவுற்றது. இந்த 39 இறந்து வந்த உடல்களோடு ஒரு உடல் அங்கே அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த உடலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 40 உடல்களின் பிரேத பரிசோதனை என்பது மறுநாள் பிற்பகல் 4 மணிக்கு முடிவுற்றது. ஆக மொத்தம் 14 மணி நேரங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த உடற்கூறாய்வு நடைபெற்ற நேரத்தை கடைசி 5 உடல்கள் அந்த ஒரு பெயரில் குழப்பம் இருந்தது, அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு வீடியோ பதிவுடன் அந்த உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வீடியோ பதிவில் பிற்பகல் 4 மணி, அதாவது 14 மணி நேரத்திற்கு பிறகும் கூட இந்த உடற்கூறாய்வு தொடர்ந்தது என்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் கடந்து அவர் இன்னொன்றையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த ஜூன் திங்களில் குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு விபத்து, 230 உயிர்கள், 230 பேர் பயணித்த அந்த விமானத்தில் ஒருவர் தவிர்த்து 229 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைந்தவருடைய உடல்கள் கை கால்கள் சிதறுண்டு அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கரிக்கட்டைகளாகவே மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த 229 உடல்களை எத்தனை மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்து முடித்தார்கள் என்றால் 12 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்து முடித்திருக்கிறார். குஜராத்தில் நடைபெற்ற சம்பவம். இங்கே 40 உடல்கள் 14 மணி நேர இடைவெளியில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் நடைபெற்ற சம்பவம் 12 மணி நேரத்தில் 229 உடல்கள். அந்த உடல்கள் கரிக்கட்டைகளாக பல்வேறு பாகங்களாக பிரிந்து வந்த நிலையில் செய்யப்பட்ட உடற்கூறாய்வுகள். ஆனால் இங்கே இந்த 40 உடல்களும் முழு உடல்களாக வரப்பட்டு அந்த உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு செய்தவர்களை வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்ற வழக்குகளுக்காக அந்த பதிவுகள் தயார் நிலையில் அரசு வைத்திருக்கிறது. இதில் ஒளிவு மறைவு இல்லை. இதிலும் கூட அந்த மரணமடைந்தவருடைய குடும்பத்தினர் அவர்களுடைய துயரை துடைப்பதற்கு அவருடைய பேரிடரில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனித நேயத்தோடு முழு நேரமும் இவ்வளவு பேரை, ஏறத்தாழ 1500 பேரை இதில் ஈடுபடுத்தி அவர்களுடைய இந்த துயரில் பங்கு கொண்டார்கள். இதில் அரசியல் செய்வது அல்லது இந்த செய்தியில் இந்த உடற்கூறாய்வில் சந்தேகம் கிளப்புவது